தலையில் சுமக்கும் இறையனாறு கொண்ட முகம் ஆறு நின்ற படை ஆறு தமிழே உன் தலை நூலை முதலில் பொதிந்த இடம் பொருணையாறு வளரும் உன்னை வளர்த்ததாறு அது வைகையாறு அன்று ஔவையாறு நேற்று பாரதியாறு இன்னும் எவ்வளவோ கற்றாறு உன்னை மேலும் பெற்றாறு அவர்களுக்கு மத்தியில் கலக்க வந்திருக்கும் இந்த சிற்றாறு வெறும் வற்றாறு என்று எண்ணிவிடாமல் உயிர் எழுத்து ஈராறு மெய் எழுத்து மூவாறு தாயே என் நாவில் தடையில்லாமல் என்னாலும் நீ பரிமாறு பின்னாளில் மற்ற ஆறுகளைப் போல இந்த சிற்றாரும் ஒரு நாள் வற்றாத வரலாறு தாயே தமிழே உனக்கு என் முதல் வணக்கம். உலகில் எல்லா மனிதர்களும் மாணவர்களினுடைய புத்தக பையை பார்த்தபோது ஒரே ஒரு மனிதர் மட்டும்தான் மாணவர்களினுடைய இறைப்பையை பார்த்தவர். அப்படிப்பட்ட அற்புதமான கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் தலைமையில் துவங்கப்பட்ட சீரோடும் சிறப்போடும் கம்பீரமாய் நின்று கொண்டிருக்கிற முருக தனுஷ்கோடி பள்ளியை சார்ந்த இந்த பள்ளியை மிகச் சிறப்பாக ஆரம்பித்து அதன் வழி தோன்றலாக இன்றைக்கு அவர் மகனார் தலைமையேற்றிருக்கிற இந்த மேடையில் எனக்கு பேச வாய்ப்பளித்த பள்ளியினுடைய நிர்வாக குழுவை சார்ந்த அத்துணை பெருமக்களுக்கும் என்னுடைய அன்புசார் வணக்கங்கள். மிக அழகாக வரவேற்புரை ஆற்றிய செயலர் அவர்களுக்கும் தலைமையுரை ஆற்றிய ஐயா அவர்களுக்கும் வாழ்த்துரை வழங்கிய அனைவருக்கும் மேடையில் இருக்கிற அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் ஆசிரிய பெருந்தகைகளுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் நேசிக்கிற என் இனிய மாணவ செல்வங்களாகிய உங்களுக்கும் என் அன்பு வணக்கங்கள். எல்லா பள்ளிகளுக்கும் சிறப்பு விருந்தினராக போனாலும் கூட இன்றைக்கு உங்கள் பள்ளியில் சிறப்பு விருந்தினராக வந்திருப்பது என் வாழ்வில் கூடுதல் சிறப்பாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் எல்லா பள்ளிக்கூட நிகழ்வுகளிலும் நான் பேசிவிட்டு செல்லும் போது மாணவ செல்வங்கள் எல்லாம் அரங்கு நிறைந்து கைத்தட்டல்களோடு என்னை வழி அனுப்பி வைப்பார்கள். ஆனால் நான் உள்ளே நுழைகிற போதே அரங்கு நிறைந்த கைத்தட்டல்களோடு வரவேற்றவர்கள் உங்கள் மாணவ செல்வங்கள். இந்த நல்ல நிகழ்வு நவம்பர் மாதமே நடைபெற வேண்டியது. ஆனால் மழையின் காரணமாக புதிதாக பிறந்திருக்கிற இந்த புத்தாண்டில் உங்களை சந்திக்க எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த நல்ல வாய்ப்பினை எனக்கு ஏற்படுத்தி வட சென்னையில் இப்படி ஒரு மாநிலம் போற்றக்கூடிய ஒரு பள்ளி இருக்கிறது என்பதை எனக்கு காண்பித்த பெருமை யாரை சேரும் என்றால் உங்கள் பள்ளியினுடைய முன்னாள் தலைமை ஆசிரியராக இருந்த மரியாதைக்குரிய ஜெகதாம்பாள் அம்மா அவர்களைத்தான் சாரும். நான் அவர்களை இதுவரைக்கும் பார்த்தது இல்லை. ஆனால் அவர்கள் இருக்கும் திசை நோக்கி வணங்குகிறேன் இந்த நல்ல வாய்ப்பினை எனக்கு கொடுத்ததற்கு. உங்கள் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவரும் என் நன்றிக்குரியவர். தொடர்ந்து என் தொலைபேசிகளின் வழியாக எல்லா விஷயங்களையும் கேட்டறிந்து மிக சரியாக என்னை இந்த நிகழ்விற்கு வழிப்படுத்தியுள்ளார். சரி, ஐயா அவர்கள் என்னை பற்றி பேசுகிற போது ஒரு விஷயம் சொன்னார். மிக சிறியவளாக பார்க்க தெரிகிற அவர்கள் இளமையோடு இருப்பதற்கு காரணம் எனக்கு தமிழ் என்று சொன்னார்கள். ஆனால் எனக்கு இளமை இருக்கிறதா என்றெல்லாம் தெரியவில்லை. ஏனென்றால் நான் 3 பெண் குழந்தைகளுக்கு தாய். பொதுவாகவே பெண் பிள்ளைகள் என்றால் எனக்கு மிகவும் பிரியம். நான் எப்போதும் பெண் பிள்ளைகளை பார்த்தால் இதை சொல்வது வழக்கம். கடவுளிடம் வேண்டினால் ஆண் குழந்தை பிறக்கும், கடவுளிடம் வேண்டினால் ஆண் குழந்தை பிறக்கும், கடவுளே வேண்டும் என்றால் தான் பெண் குழந்தை பிறக்கும். பெண் குழந்தைகள் என் நேசிப்புக்குரியவர்கள். அந்த பெண் குழந்தைகள் மத்தியில் இன்றைக்கு எனக்கு பேச வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த நிகழ்விலே நீங்கள் அனைவரும் மிக கூர்மையாக என்னுடைய உரையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அதனால் நான் இதை சொல்லி ஆரம்பித்தால் சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஊசியை நாம் எல்லோரும் தைப்பதற்காக பயன்படுத்துவோம்.
அந்த ஊசியினுடைய முனை கூர்மையாக இருக்கும். அதனுடைய தலைப்பகுதியிலே ஒரு ஓட்டை இருக்கும். எல்லோரும் கவனித்திருப்போம். இந்த ஊசி ஓட்டை வழியாக நாம் நூலை செலுத்தினால் அது கிழிந்த நம் சட்டைகளை தைக்க பயன்படும். ஊசியினுடைய ஓட்டையின் வழியாக நூலை செலுத்தினால் அது கிழிந்த சட்டைகளை தைக்க பயன்படும். அதுபோல நம் மனதில் இருக்கிற ஓட்டைகளை தைப்பதற்கு நம் செவி வழியாக நூல் வழி செய்திகளை செலுத்தினால் அது நம் மனதின் கிழிசலை தைக்கும். அந்த மனதின் கிழிசலை தைக்கிற நூல்களிலிருந்து நான் தேடி வந்த கருத்துக்களை உங்களிடம் இன்றைக்கு நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். நிறைய பெண் குழந்தைகள் இருக்கிறீர்கள். இன்றைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிக மிக அவசியமான ஒன்று என்ன வேண்டும் என்றால் அது வீரம், தைரியம். அந்த தைரியம் இன்றைக்கு எந்த விதத்தில் பெண் குழந்தைகளுக்கு இருக்கிறது? ஆண்களுக்கு நிகராக ஜீன்ஸ் பேண்ட் அணிந்து கொள்வதோ அல்லது பாப் வெட்டி கொள்வதாலோ, இல்லை நாங்கள் உயர்ந்த நாகரீக வளர்ச்சி அடைந்து விட்டோம் என்று ஆடை குறைவாகவோ இருப்பது பெண்களுக்கு சுதந்திரம் அல்ல. எது தெரியுமா பெண்களுக்கான உண்மையான சுதந்திரம்? தான் கற்ற கல்வியின் மூலம் இந்த சமூகத்தை தன்னால் மாற்ற முடியும் என்றால் அதுதான் பெண்களுக்கு கிடைத்த சுதந்திரம். அந்த சுதந்திரம் பெறுவதற்கு, அந்த சுதந்திரத்தை அனுபவிப்பதற்கு அடிப்படை வீரம். நான் வரலாற்றில் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நினைவு கூற விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆஷ் துரையை மணியாச்சி ரயில் நிலையத்திலே சுட்டு கொன்றவர் யார்? ஏன்னா நீங்க எல்லாம் மாநில அளவில் இவ்வளவு பரிசுகளை சேர்த்திருக்கிறீர்கள். உங்க பள்ளியை பற்றி அறிமுகம் செய்த போது அத்தனை தேசிய அளவில் மாநில அளவில் விருதுகள் வாங்கிய பெருமைக்குரிய பள்ளி மாணவர்களாக இருக்கிறீர்கள். அதனால் உங்களிடம் இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். மணியாச்சி ரயில் நிலையத்திலே ஆஷ் துரையை சுட்டு கொன்றவர் யார்? சரியா சொல்லிட்டாங்க குழந்தைகள். அறிவு மிக்கவர்கள் என்பதை மீண்டும் ஒரு முறை அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். மணியாச்சி ரயில் நிலையத்திலே ஆஷ் துரையை சுட்டு கொன்றவர் வீர வாஞ்சிநாதன். அந்த வாஞ்சிநாதனை நம் எல்லோருக்கும் தெரியும். அந்த கதையை எதுக்கு நான் இப்போ இங்க சொல்ல போறேன் அப்படின்னா, இந்த கதை வாஞ்சிநாதனை பற்றியது அல்ல, வாஞ்சிநாதனுடைய மனைவியை பற்றியது. வாஞ்சிநாதனுடைய மனைவி ஒரு நாள் வீட்டிலே இருக்கிற போது அந்த ஆங்கிலேய காவல் அதிகாரிகள் எல்லோரும் வாஞ்சிநாதனுடைய வீட்டிற்கு செல்கிறார்கள். அவர் மனைவியிடம் போய் பேசுகிறார்கள். என்ன பேச வேண்டும் என்று நினைத்து போகிறார்கள் என்றால், வாஞ்சிநாதன் தொடர்ச்சியாக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து கொண்டே இருக்கிறான். அவனை சரி செய்ய வேண்டும் என்றால் அவனுடைய மனைவியிடம் போய் சொன்னால் அவன் கொஞ்சம் அமைதியாவான் என்று எண்ணி ஆங்கிலேய அதிகாரிகள் வாஞ்சிநாதனுடைய மனைவியிடம் போய், உன்னுடைய கணவனை ஒழுங்காக வீட்டிற்குள்ளே வைத்துக்கொள். உன் கணவன் தொடர்ந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து கொண்டே இருக்கிறான். இதே நிலை நீடித்தால் உன்னுடைய கணவன் ஆங்கிலேயர்களால் கொல்லப்படுவார்கள். அப்படி கொல்லப்பட்டு விட்டால் நீ விதவையாகி போவாய் என்று ஆங்கிலேய அதிகாரிகள் சொல்கிறார்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை அல்ல. சுதந்திரம் அடைவதற்கு முந்தைய காலகட்டத்தில் ஒரு பெண்ணினுடைய நிலை எப்படி இருந்திருக்கும்? தன் கணவனை சுட்டு கொன்று விடுவார்கள் என்று சொன்னபோது அன்றைக்கு இருந்த அந்த பெண்ணினுடைய மனநிலைக்கு அவ என்ன சொல்லியிருப்பா? நானா இருந்தா என்ன நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? ஐயா சாமி, இந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு வேண்டாம், நீ ஒழுங்கா வீட்டுக்குள்ள இருன்னு சொல்லியிருப்போம்ல. ஆனால் வாஞ்சிநாதனுடைய மனைவி ஆங்கிலேய அதிகாரியை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாலாம், என்னுடைய கணவன் இறந்து போனால் நான் விதவையாகி விடுவேன் என்றுதானே நீங்கள் சொன்னீர்கள். பரவாயில்லை, ஒரு கோழையினுடைய மனைவி என்று வாழ்வதை விட ஒரு வீரனினுடைய விதவை என்று வாழ்வதில் எனக்கு பெருமை அதிகம்னு சொன்னாலாம். அப்ப எத்தகைய வீரம் ஒரு பெண்ணுக்கு இருந்திருக்கிறது! அந்த துணிச்சல், அந்த வீரம் இன்றைக்கு இருக்கிற பெண்களுக்கு எது சார்ந்த துறைகளில் இருக்கிறது? இந்த துணிச்சல், இந்த வீரம், இதெல்லாம் எதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் என்றால் அது கல்வி என்கிற மிகப்பெரிய ஆயுதத்தின் வழியாக உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. நான் பெரும்பாலும் பள்ளி குழந்தைகளை சந்திக்கிற போதெல்லாம் இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். கல்வி என்பது மிகப்பெரிய ஆயுதம். அந்த கல்வியால் இந்த உலகத்தினுடைய எந்த இடத்திற்கும் உங்களால் சென்று வர முடியும். நீங்கள் நேசித்ததை, நீங்கள் அடைய வேண்டும் என்று நினைத்த அத்தனையும் கல்வி உங்கள் கையிலே கொண்டு வந்து கொடுக்கும். ஒன்றும் இல்லை, இமயமலை எவரெஸ்ட் சிகரம், அந்த எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய ஹிலாரி டென்சிங்
அவரை தெரியும் நம்ம எல்லாருக்கும். அந்த ஹிலாரி டென்சிங் அவர்களை ஒரு பயிற்சி IAS அதிகாரிகள் பயிற்சி எடுத்து கொண்டிருக்கிற முகாமிலே வந்து பேச வைக்கிறார்கள். அந்த IAS அதிகாரிகள் எல்லோரும் மலை ஏறுகிற பயிற்சிக்காக தயாராகிற போது அந்த மலையை ஏறி பயிற்சி பெற்று சாதனை புரிந்த ஒருவரை பேச வைத்தால் சரியாக இருக்கும் என்று எண்ணி ஹிலாரி டென்சிங்கை பேச வைக்கிறார்கள். அந்த பயிற்சி கூடத்திலே இருந்தவர் முன்னாள் IAS அதிகாரியாக செயலராக இருந்த மரியாதைக்குரிய திரு இறையன்பு IAS ஐயா அவர்கள். அவருடைய புத்தகத்திலே அவர் சொன்ன விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன் இங்கே. ஹிலாரி டென்சிங்கை அவர்களுக்கு பயிற்சி அளிக்க வந்தபோது இவர்கள் எல்லோரும் நிறைய கேள்விகள் கேட்கிறார்கள். நீங்கள் எப்படி அந்த ஆக்சிஜன் குறைவாக இருக்கிற இடத்தில் எப்படி ஏறினீர்கள்? எவ்வளவு சாதுரியமாக ஏறினீர்கள்? எதையெல்லாம் எடுத்து கொண்டு போனீர்கள்? அப்படின்னு நிறைய கேள்விகளை கேட்கிறார்கள். அப்போ அவர் சொல்கிறார், நான் நிறைய தண்ணீர் பொட்டலங்கள், நிறைய சாப்பாடுகள், நமக்கு தேவையான உணவு எல்லாவற்றையும் நாங்கள் எடுத்துக்கொண்டு மலை ஏறினோம். ஆனால் மலை ஏற ஏறத்தான் எங்களுக்கு புரிந்தது, மலை ஏறுகிற போது சுமையை தூக்கி கொண்டு நடந்தால் எங்களால் போக முடியாது. அதனால் எதையெல்லாம் எங்களுக்கு வேண்டும் என்று நாங்கள் எடுத்து கொண்டு போனோமோ அதை எல்லாவற்றையும் கீழே போட்டுவிட்டு நாங்கள் தனியாக துணிச்சலோடு ஏறினோம். அதனால் தான் எங்களால் எவரெஸ்டில் ஏற முடிந்தது என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னாராம், உயரமாக போக வேண்டுமென்றால் நாம் சிலவற்றை தூக்கி எறிந்தால்தான் நம்மால் உயரமாக போக முடியும். அதனால் இன்றைக்கு மாணவ செல்வங்களே, நீங்கள் வாழ்க்கையிலே உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் எதையெல்லாம் தூக்கி எறிய வேண்டும்? எதையெல்லாம் தூக்கி எறிய வேண்டும் தெரியுமா? இன்றைக்கு தொலைக்காட்சி, இன்றைக்கு அலைபேசி உங்களை முழுவதுமாக ஆக்கிரமித்திருக்கிறது. அலைபேசி வந்த பிறகு அன்பார்ந்த மனங்களை நம்மால் பார்க்க முடியவில்லை. வீடு நோக்கி பள்ளி முடிந்தவுடன் ஆசையாக ஓடிப்போய் அம்மா என்று அணைத்து கொள்ளும் குழந்தைகளை விட செல்போன் எங்கம்மான்னு கேட்டு போனை அணைத்துக் கொள்கிற பிள்ளைகள் தான் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறார்கள். அதெல்லாம் மாற வேண்டும். நான் என்னுடைய பிள்ளைக்கு எப்போதும் சொல்வதுண்டு, அவ போன் எடுக்கிறப்பெல்லாம் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், பாப்பா இந்த போன் வழியாக நீ எதையோ ஒன்றை பார்த்து கொண்டே இருக்கணும்னு நினைக்காத. நீ எதையோ ஒன்றை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப இந்த நேரத்துல யாராவது ஒருத்தர் வாழ்க்கையினுடைய வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த தொலைபேசியின் வழியாக யாரோ ஒருவரை பார்க்க வேண்டும் என்று நினைக்காதே. நீ சாதித்து இந்த உலகமே உன்னை அந்த தொலைபேசியின் வழியாக பார்க்கவை, அதுதான் வாழ்க்கையினுடைய வெற்றி என்று நான் சொல்லிக் கொடுப்பது வழக்கம். அதைத்தான் உங்களுக்கும் இன்றைக்கு நான் சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். இந்த பள்ளி பருவம், அதில் ஆசிரியர்கள் சொல்வதை கேட்டு அதன் வழி நடக்கிற பிள்ளைகள், ஒழுக்கம், இன்றைக்கு ஒழுக்கம் மிக மிக தேவையாக இருக்கிறது. நான்லாம் பேசுகிற மேடைகள் சரி, இன்றைக்கு இவ்வளவு மேடைகள் பயணிப்பதற்கு காரணம் என் கல்வி. அதோடு சேர்த்து நான் கற்றுக்கொண்ட, என்னுடைய ஆசிரியர்கள் நம் கற்றுக்கொண்ட அந்த ஒழுக்கம், அதுதான் இன்றைக்கு உயரங்களில் என்னை ஏற்றி இருக்கிறது என்பதை நான் எப்போதும் நம்புவேன். ஆசிரியர்களை பார்த்தால் பணிவோடு இருக்கிற பிள்ளைகளின் சதவிகிதம் இன்றைக்கு குறைந்து கொண்டே இருக்கிறது. ஆசிரியர்கள் சொன்னால் ஏதாவது சொல்லிட்டு போறாங்க, அவங்களுக்கு என்ன வேற வேலை அப்படிங்கிற மனநிலை இன்றைக்கு பெரும்பாலும் பிள்ளைகளுக்கு வந்திருக்கிறது. ஒரு மாணவனுக்கோ ஒரு மாணவிக்கோ பணிவு வர ஆரம்பிச்சிருச்சுனாவே நாம் வெற்றியடைய போகிறோம் என்று அர்த்தம். கலாம் ஐயா அவர்கள் ஒரு பள்ளியினுடைய நிகழ்வுல பேச போகிற போது ஒரு துருதுருப்பான ஒரு குறும்புக்கார பையன் எந்திரிச்சு கேள்வி கேட்டானா, கலாம் சார், உங்களுக்கு முடி வெட்டுறதுக்கு கூட நேரம் இல்லை, எப்போ பார்த்தாலும் உங்க முடி ஏன் இப்படி கீழே இருக்கு அப்படின்னு கேட்கிறார். இப்போ கலாம் ஐயா அவர்கள் என்ன பதில் சொல்லி இருப்பார்? ஒரு பள்ளியினுடைய மேடை, அந்த மேடையில் இருக்கிற ஒரு முன்னாள் ஜனாதிபதியை பார்த்து ஒரு சிறுவன் அப்படி கேள்வி கேட்டால் பள்ளி நிர்வாகத்துக்கு எப்படி இருக்கும்? எல்லாம் ஆடி போயிட்டாங்க. ஆனால் கலாம் ஐயா அவர்கள் சிரித்து கொண்டே பதில் சொன்னாராம், தம்பி, என் முடி ஏன் தெரியுமா இப்படி கீழே கிடக்கு? உன்னை போல வளருகிற போது நிமிர்ந்துதான் நிற்க வேண்டும், ஆனால் உயரமாக செல்ல 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 நம் தலைமுடி உட்பட நாம் தலை கவிழ்ந்துதான் இருக்க வேண்டும், அதனுடைய அடையாளம் தான் இதுன்னு சொன்னாராம். அந்த பணிவு, எப்பேற்பட்ட மனிதர், அவருக்கு இருக்கிற அந்த பதவி,
அவருக்கு இருக்கிற செல்வாக்கு. ஆனாலும் கூட கலாமை இன்றைக்கும் நாம் நினைக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் அவருடைய பணிவு. அந்த பணிவை வளரும் பருவத்தில் நீங்கள் வளர்த்து கொள்வதுதான் உங்களை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்கிற முதல் படி. அதே மாதிரி தன்னம்பிக்கை. இன்னைக்கு தன்னம்பிக்கை நிறைய குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. என்ன எனக்கு மட்டும்தான் எல்லாம் இப்படி நடக்குது, ஏன்னா நானும் எவ்வளவுதான் படிக்கிறது, தினம்தோறும் படிக்கிறேன், நானும் படிச்சாலும் மறந்து போயிடுது அப்படின்ற பிள்ளைகள் நிறைய இருக்கீங்க. தன்னம்பிக்கை ஒரு நாளும் தளர விடாமல் அந்த தன்னம்பிக்கையோடு நடை போடுகிற போது அது கொடுக்கிற உத்வேகமே மிக சில நாட்களிலேயே அதை உங்களால் எட்ட முடியும். அந்த தன்னம்பிக்கைக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். சில மனிதர்கள் இந்த வரலாற்றில் முடியாது அப்படிங்கிறதை மாற்றி அமைத்தவர்கள் தான் வரலாற்றிலே நின்றிருக்கிறார்கள். அதனால உங்களால எப்பெல்லாம் முடியாது, நம்மளாலலாம் இதை செய்ய முடியுமான்னு நீங்க யோசிச்சீங்கன்னா இந்த மனிதர்களை எல்லாம் வரலாற்றிலே ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள். அதுல முதல் ஒருத்தர் யாரு அப்படின்னா மைக்கேல் ஏஞ்சலோ. இந்த மைக்கேல் ஏஞ்சலோ யாரு அப்படின்னா பைபிளில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த படங்களை எல்லாம் மேற்கூரை விதானங்களிலே வரைவதற்காக பணிக்கப்பட்டவர். அதுவும் நீங்க பெயிண்ட் அடிக்கிறவங்களை பார்த்தீங்க, இல்லை டிராயிங் பண்றவங்களை பார்த்தீங்கன்னா நேரடியா நின்று வரைகிறதே கஷ்டம் இல்லையா? சரி, கொஞ்சம் சாய்வா இருக்கிற சுவத்துல வரைகிறது அதை விட கஷ்டம். ஆனால் மைக்கேல் ஏஞ்சலோ எப்படி வரைந்தாராம், இந்த விதானத்தில் இந்த மேற்பகுதியிலே படங்கள் வரைய வேண்டும். அதுவும் கிட்டத்தட்ட 3500 சதுர அடிக்கு மேலே இருக்கிற அந்த மேல் விதானங்களிலே வரைய வேண்டும் என்பது அவருக்கு பணிக்கப்பட்ட பணி. 4 ஆண்டுகள் வரைகிறார். அப்ப எவ்வளவு அவர் கடினமாக, இதெல்லாம் யாராலையாவது சாத்தியமானு எல்லாரும் சொன்னாங்களாம். ஆனால் சாத்தியமாகாததை தன்னால் சாதித்து காட்ட முடியும்னு மைக்கேல் ஏஞ்சலோ வரைந்த படங்கள் தான் இன்றைக்கு வரலாற்றிலே மிகச்சிறந்த ஓவியங்கள் என்கிற இடத்தை பிடித்திருக்கிறது. அதே மாதிரி தஞ்சாவூர் பக்கம், தஞ்சாவூர் அப்படின்னு சொன்ன உடனே உங்க எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது என்ன? தஞ்சை பெரிய கோவில். ஆனா இந்த தஞ்சை பெரிய கோவிலுக்குள்ளே பிரம்மாண்டமான ஆச்சரியங்கள் ஒளிந்திருக்கிறது. அதுல மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அந்த மேல் விதானத்திலே இருக்கிற ஒற்றை கல், ஒரே ஒரு கல்லு தான். ஆனா அந்த ஒரு கல் கிட்டத்தட்ட 100 டன்னுக்கும் மேலான எடை கொண்டது. நம்மளால ஒரு 3 மாடிக்கு ஒரு பெரிய 10 கிலோ 20 கிலோ வெயிட்டையே நம்மளால தூக்கிட்டு போக முடியாது. ஆனா இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, டெக்னாலஜில எல்லாம் கொண்டு போக முடியுது. ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள், ராஜராஜன் வாழ்ந்த காலத்துல எந்த கிரேனும் கிடையாது, எந்த டெக்னாலஜியும் கிடையாது. ஆனாலும் கூட கற்களே இல்லாத நிலப்பகுதி, தஞ்சாவூர்ல கற்களே கிடையாது. அப்படிப்பட்ட கற்களே இல்லாத நிலப்பகுதியில் இருந்து ஏதோ ஒரு ஊரிலிருந்து அந்த கல்லை எடுத்து வந்து விமானத்தினுடைய மேற்கூரையிலே வைத்து இன்றைக்கு உலகமே அண்ணாந்து பார்க்கக்கூடிய பிரம்மாண்டமான பெரிய கோயிலை ராஜராஜனால் கட்ட முடிந்திருக்கிறது என்றால், முடியாதுன்னு நினைத்தவர்கள் முடித்து காட்டி இருக்கிறார்கள். கொலம்பஸ், அமெரிக்காவை கண்டுபிடித்த கொலம்பஸ், அந்த வரலாறை படிச்சா உங்களுக்கு தெரியும். கொலம்பஸ் செல்கிற அந்த படை தளபதியாக ரொனால்டோ இருக்கிறான். அந்த ரொனால்டோ என்ன சொல்கிறான், தொடர்ந்து நம்மளையும் அப்படிதான் சொல்லுவாங்க, நம்ம முன்னோக்கி போகிற போது உன்னாலாம் முடியாது, பேசாம உட்கார். நம்ம சொல்றோம்ல, யாராவது படிக்க போனா நாளைக்கு படிச்சுக்கலாம்டி, இன்னைக்கு என்ன பிரச்சனை, வா ஜாலியா விளையாடலாம். அந்த மாதிரி கொலம்பஸை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு இதை தேடி போகிறவர்களுக்கு உணவுகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கொலம்பஸ் தலைமையிலே போகிற போது உணவு தீர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்ப ரொனால்டோ சொல்றான், இனிமே நம்மால் தொடர்ந்து பயணம் செய்ய முடியாது, நமக்கு உணவுகள் எல்லாம் தீர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த உணவெல்லாம் தீர்ந்து போச்சுன்னா இந்த கடலுக்கு நடுவுலேயே நம்ம ஜலசமாதி ஆயிடுவோம். அதனால் இருக்கிற உணவு நாம் திரும்பி போவதற்கு போதுமானதாக இருக்கிறது. அந்த உணவை எடுத்துக்கொண்டு நாம் வந்த வழி பார்த்து திரும்பி விடுவோம்னு சொல்றார். அப்ப கொலம்பஸ், இல்லை, நான் நிச்சயமாக கண்டுபிடித்தே தீருவேன் என்னுடைய வழியைன்னு சொல்கிற போது, அப்படி என்றால் நீ மட்டும் இருந்து கொள், நாங்கள் எல்லாம் திரும்பி போய்விடுகிறோம் என்று சொல்கிறார்கள். அப்போது கொலம்பஸ் சொல்லுகிறான், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கள். அது என்ன வாய்ப்பு தெரியுமா? எனக்கு இருக்கிறதல்லவா, திரும்பி போகிற எல்லோருக்கும் ஒவ்வொரு உணவு பங்கு இருக்கிறதல்லவா, அதிலே நான் திரும்பி போகிற பங்கு இருக்குல்ல,
அந்த பங்கை நீங்கள் எனக்கு திரும்பி போகிற போது கொடுக்காமல் அந்த பங்கை வைத்து இன்னும் 2 நாட்களுக்கு நாம் பயணம் செய்வோம்னு சொல்கிறார். சரி, அந்த 2 நாட்களுக்கு மேல் கொலம்பஸ் அமெரிக்கா கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் திரும்பி விடுவோம் என்று அவர்களும் முடிவு செய்கிறார்கள். அப்படி கொலம்பஸ் தீர்க்க மனநிலையோடு நிச்சயமாக என்னால் முடியும் என்று தன்னுடைய பயணத்தை நம்பிக்கையோடு தொடர்கிறார். மற்ற எல்லோரும் உணவு சாப்பிடுகிறார்கள். ஆனால் கொலம்பஸினுடைய உணவு மற்ற எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. பகிர்ந்து கொடுத்து பயணம் செய்த அடுத்த நாள் காலையிலே கொலம்பஸ் கடற்கரையை கண்டுபிடிக்கிறார். வரலாற்றின் பக்கங்களில் அமெரிக்காவை கண்டுபிடித்தவர் கொலம்பஸ் என்று நின்றிருக்கிறார். என்றால் இந்த உலகம் முடியாது, இந்த உலகம் என்னால் எதையும் செய்ய முடியாது என்று தாமதிக்கிறவர்களை, பின்னோக்கி செல்பவர்களை வரலாற்றில் ஞாபகம் வைத்துக் கொள்ளாது. ஆனால் என்னால் முடியும் என்று முன்னோக்கி போகிறவர்களை தான் இந்த உலகம் ஞாபகம் வைத்துக் கொள்ளும். என்னுடைய அகராதியில் நான் எப்போதும் எனக்கு நானே சொல்லிக் கொள்கிற ஒரு வார்த்தை உண்டு. வரலாற்றில் வெற்றி பெற்றவர்களுக்கு வரலாற்றில் இடம் உண்டு, வெற்றி பெற்றவர்களுக்கு வரலாற்றில் இடம் உண்டு, தோல்வி பெற்றவர்களுக்கும் கூட வரலாற்றில் இடம் உண்டு. இப்போ இவரை எதிர்த்து போட்டியிட்டார், இதில் இவர் ஜெயித்தார் என்று ஜெயித்தவருக்கும் வரலாற்றிலே இடம் உண்டு, தோற்றவருக்கும் வரலாற்றிலே இடம் உண்டு. யாருக்கு தெரியுமா வரலாற்றில் இடம் கிடையாது? பங்கேற்காமல் வெறும் பார்வையாளர்களாகவே இருக்கிறவர்களுக்கு இந்த உலகத்தில் ஒருபோதும் இடம் கிடையாது. என்றால் ஒன்று, நாம் வெற்றியோ தோல்வியோ அதை சந்தித்து விட்டு போவோம் என்கிற அந்த தன்னம்பிக்கை, அந்த தீர்க்கமான மனநிலையை இந்த பள்ளி பருவத்திலே நீங்கள் வளர்த்து கொள்வதுதான் உங்களை மேல் நோக்கி கொண்டு போகும். நிறைய பேருக்கு நிறைய தாழ்வு மனப்பான்மைகள் இருக்கலாம். நான் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துல பிறந்துட்டேன், எங்க அம்மா இப்படி இருக்காங்க, எங்க அப்பா இப்படி இருக்காங்க, நான் இன்னும் கொஞ்சம் அழகா பிறந்திருக்கலாம், நான் கருப்பா இருக்கேன், எல்லாரும் நினைக்கிறோம்ல, எத்தனை பேர் நினைக்கிறோம். ஆனா உங்களுக்கு ஒண்ணு சொல்லவா, மயில் எவ்வளவு அழகான பறவை, அதுக்கு எவ்வளவு அழகான தோகை இருக்கிறது. இந்த மயில் அழகு. அப்ப யாராவது ஒருத்தர் நான் மயில் மாதிரி இருந்திருக்கலாம், அப்ப குயிலா இருக்கிறது, குயில் எவ்வளவு அழகா பாடுது, மயில் அவ்வளவு அழகாக தோகை விரித்து நடனம் ஆடுகிறது என்றால் குயில் அவ்வளவு அழகாக பாடுகிறது. சரி, அப்ப புறா என்ன அழகான வெண்மை நிறத்தோடு சமாதானத்திற்கு தூதுவராக இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு பறவையும் நான் இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்குமோ, நான் அப்படி இருந்தா நல்லா இருக்குமோன்னு நினைக்கல. என்னுடைய பார்வையில் நான் எப்போதும் சொல்வது ஒன்றுதான், மயிலாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா, மயிலாக இருந்து விட்டு போங்கள். குயிலாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா, இருந்து விட்டு போங்கள். என்னுடைய பார்வையில் எதாக இருக்கிறோம் என்பது முக்கியமில்லை, பறக்கிறோமா என்பதுதான் முக்கியமே தவிர நாம் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க எந்த இடத்தில் இருந்து வந்தாலும் சரி, வாழ்க்கையில் நாம் எந்த நிலைக்கு போகிறோம் அது மட்டும் நம் மனதிலே தெளிவாக இடம் பெற்றுவிட்டால் நம்மால் நிச்சயமாக இந்த உலகத்தை வெல்ல முடியும். ஆப்ரஹாம் லிங்கன் சந்திக்காத அவமானங்கள்லாம் இல்லை. நமக்கு நிறைய தாழ் மனப்பான்மை இருந்துச்சுன்னா நான் ஒவ்வொரு முறையும் எப்பெல்லாம் கொஞ்சம் டவுன் ஆகுதோ அப்பெல்லாம் ஆப்ரஹாம் லிங்கனை தான் நான் நினைச்சுப்பேன். ஆப்ரஹாம் லிங்கன் கிட்ட அவர் ஒரு நாள் தன்னுடைய ஷூவுக்கு பாலிஷ் போட்டுக்கிட்டு இருக்கார். அப்போ ஒரு உயர் அதிகாரி வருகிறார் அந்த இடத்திலே. அவர் கேட்கிறார், மிஸ்டர் ஆப்ரஹாம் லிங்கன், உங்க ஷூக்கு உங்க பூட்ஸுக்கு நீங்க பாலிஷ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஓ பிறப்பினுடைய அந்த இது அப்படியே வருதோ? ஏன்னா ஆப்ரஹாம் லிங்கனுடைய அப்பா செருப்பு தைப்பவர். அதை ஏளனமாக சொல்லிவிட்டு சொல்கிறார், மிஸ்டர் லிங்கன், உங்க பூட்ஸுக்கு நீங்களே பாலிஷ் போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு. அப்போ ஆப்ரஹாம் லிங்கன் ரொம்ப அழகா ஒரு பதிலை சொன்னாராம், என் பூட்ஸுக்கு நான் பாலிஷ் போடுறேன், ஒருவேளை நீங்க வேற யார் ஷூவுக்கு பாலிஷ் போடுவீங்கன்னு பதில் கேட்டாராம். புரியுதா? என் பூட்ஸுக்கு தான் நான் ஷூவுக்கு பாலிஷ் போடுறேன், நீங்க வேற யார் பூட்ஸுக்காவது பாலிஷ் போடுவீங்களோ, அதனால உங்களுக்கு இது ஆச்சரியமாக இருக்கிறதோ என்று கேட்டாராம். நம்மை உதாசீனப்படுத்துகிறவர்களுக்கு ரொம்ப பெருசா சண்டை போட்டு அவர்களை பழி வாங்குகிற எண்ணம்லாம் இல்லை. மிக சாதாரணமாக நம்முடைய வேலையை நாம் சரியாக செய்து பயணித்து கொண்டே இருந்தால் வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் எனக்கு கவலையா இருக்கு, எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. அதுவும் இன்னைக்கு படிக்கிற பள்ளி குழந்தைகள், எல்கேஜி படிக்கிற பிள்ளைக்கு கூட ஸ்ட்ரெஸ் வந்துருச்சு. ஸ்ட்ரெஸ் இருக்குங்குது, எல்லா குழந்தையும் இன்னைக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குங்குது. எனக்கெல்லாம் தெரிஞ்சு எங்க டீச்சர்லாம் என்னை வெளுத்தெடுத்த ஞாபகம்லாம் எனக்கு உண்டு. பெரம்பு குச்சி, இவ்வளவு பெரிய பெரம்பு குச்சி வச்சிருப்பாங்க. அந்த பெரம்பு குச்சியை எடுத்தாவே எங்களுக்கெல்லாம் பயமா இருக்கும்.
ஆனா எங்களுக்கு பெரம்பு குச்சியை பார்த்தப்ப பயமா இருக்குமே தவிர ஒரு நாளும் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்ததில்லை, ஒரு நாளும் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்ததில்லை. ஆனால் இன்றைக்கு என் பிள்ளை படிக்கிற பள்ளிக்கூடத்துல மிஸ் என்னைய திரும்பி பார்க்கலனாவே என் பிள்ளை ஸ்ட்ரெஸ் ஆயிடுது. அப்போ எதை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம்? தைரியமான மனநிலை, எல்லாவற்றையும் எதிர்கொள்கிற சாதுரியம் பிள்ளைகளுக்கு வேண்டும். அதுவும் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் கூடவே கூடாது. இந்த வயதுல ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டிய பருவம் இந்த பருவம். வாழ்க்கைங்கிறதே, வாழ்க்கையில எந்த நிமிஷம் நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற வரையறையெல்லாம் கிடையாது. வாழ்றதே சந்தோஷமாக இருப்பதற்கு தான். அதனால நாம் வாழ்கிற ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமாக, அதை ஒவ்வொரு நொடியும் சுவாரஸ்யமாக மாற்றுவது நம்முடைய கையில் தான் இருக்கு. யாரோ ஒருத்தர் வந்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பார்கள்னா நிச்சயமாக வரமாட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கான பொறுப்பு நம்முடைய கையில் தான் இருக்கிறது. ஐயா அவர்கள் பேசிய போது ஒரு விஷயம் சொன்னார்கள். பிள்ளைகளுக்கு ஒழுக்கம், அந்த ஒழுங்கு சரியான கால நேரத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பது தெரியணும் அப்படின்னு. அந்த ஒழுக்கம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான பாடத்தை கற்றுக்கொள்வது உண்டு. இந்த உலகத்துல திருந்தாதவங்க எல்லாம் யாரும் கிடையாது. அதற்கான வாய்ப்பு கிடைக்காதனால பல பேர் திருந்தாம இருக்காங்க. ஒரு பிட் பாக்கெட் அடிக்கிற திருடன், இந்த பிட் பாக்கெட் அடிக்கிற திருடனை ஒரு ஜட்ஜு முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டுறான். நிப்பாட்டினோன்னு ஜட்ஜு கேட்குறாரு, ஏண்டா இது 4வது தடவை பிட் பாக்கெட் அடிச்சு நீ கேஸ்ல மாட்டி உள்ள வந்திருக்க, எத்தனை தடவைடா நீ உள்ள வருவ, உனக்கு அசிங்கமாவே இல்லையா, நீ திருடுறத விடவே மாட்டியா அப்படின்னு கேட்கிறார். நீ திருந்தவே மாட்டியான்னு கேட்கிறார். இப்ப இந்த திருடன் அந்த ஜட்ஜை பார்த்து கேட்கிறாரு, நான் தான் 4 தடவை பிட் பாக்கெட் அடிச்சு நான் மறுபடியும் வெளியில போயிட்டு தானே உள்ள வரேன், நீங்க உங்க சட்டத்தை மாத்தவே மாட்டீங்களான்னு கேட்கிறார். கேட்ட உடனே இந்த ஜட்ஜுக்கு உள்ளுக்குள்ள கோபம். ஏன்னா படித்த அந்த ஞானம் இருக்குல்ல, அது கர்வம். எப்பவுமே அந்த ஞான செருக்கு, பாரதி சொல்வதை போல திமிர்ந்த ஞான செருக்கு அது அந்த நீதிபதிக்கு. சரி நீ போ அப்படின்னு ஜெயிலுக்குள்ள அனுப்பிட்டு ஜெயிலரை கூப்பிட்டு இங்க வா அப்படின்னு காதுல ஏதோ சொல்றார். சொன்னோடனே இந்த ஜெயிலரும் சரின்னு தலையை ஆட்டிட்டு ஜெயிலுக்குள்ள போய் ஒரு 10 பிட் பாக்கெட் கேஸ்ல மாட்டின எல்லாரையும் கூப்பிடுறார். இவன் உள்ள போயிட்டான். இந்த 10 பேர்கிட்ட என்ன சொல்றாரு அந்த ஜெயிலர், இங்க பார், அவன் டெய்லி சாப்பாடு வாங்குறதுக்கு அவன் கையில 200 ரூபாய் அவன் கொண்டு போவான். நீங்க என்ன பண்ணணும், 10 பேர்ல யாராவது ஒருத்தர் யார் பிட் பாக்கெட் அடிக்கிறீங்கன்னே தெரியக்கூடாது, அது மாதிரி அவன் கையில இருக்கிற அந்த 200 ரூபாயை நீங்க பிடுங்கிக்கிட்டு விட்டுறணும். யாராவது ஒருத்தர் மாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்க வெளியிலே போக முடியாது, பாத்துக்கங்கன்னு சொல்லிடுறாரு. சொன்ன உடனே இவங்களும் சரின்றாங்க. இப்ப இந்த தனியா ஒரு நம்மால் இருக்கான்ல, அவன்கிட்ட போய் ஜெயிலர் சொல்றாரு, உனக்கு இந்த ஜெயில்ல இலவசமா கொடுக்குற சாப்பாடுலாம் கிடையாது, நீ கேட்டில ஒரு வித்தியாசமான இது உங்கள்கிட்ட இல்லையான்னு, அதனால இன்னையிலேருந்து உனக்கு இங்கே இருக்கிற இலவசமான சாப்பாடு கிடையாது, நாள் முழுக்க வேலை செஞ்சீங்கன்னா உனக்கு 200 ரூபாய் கொடுப்பாங்க. இந்த 200 ரூபாயில நீ காலையில் 50 ரூபாய்க்கும் மத்தியானம் 100 ரூபாய்க்கும் கேன்டீனில் போய் நல்லா உனக்கு பிடிச்ச சாப்பாடாக வாங்கி சாப்பிடு, மீதி 50 ரூபாயை மிச்சம் பண்ணிக்க, இது உனக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லிடுறார். இவன் ரொம்ப சந்தோஷமாக, ஆஹா பரவாயில்ல, ஜெயிலுக்குள்ள வந்தா களி தான் சாப்பிடணும்னு நினைச்சோம், நமக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட போறோம்னு நினைச்சிட்டு சந்தோஷமாக வேலை செய்ய போகிறான். இவன் ஒவ்வொரு நாளும் வேலை செய்து விட்டு சாப்பாடுக்காக போகிற போது அந்த 10 பேர்ல தினம் ஒவ்வொருவன் அவனுடைய அந்த 200 ரூபாயை பிடுங்கிட்டு போயிடுறாங்க தெரியாமே. இவன் ஐயோ அம்மானு கதறான், பசியில அப்படியே அவனுக்கு வயிறுலாம் பசியில துடிக்கிறான். இந்த 10 பேருக்கும் பார்க்க பாவமா இருக்கு, ஐயோ இப்படி பசியில துடிக்கிறானே அப்படி. ஆனா அவனுக்கு இறக்கப்பட்டோன்னா நம்ம உள்ளே கிடக்க வேண்டியதான்றதுனால மனசை கல்லாக்கிக்கிட்டு இந்த 10 பேரும் தினந்தோறும் அதை செய்கிறார்கள். ஒரு நாள் அவன் ஜெயிலர் காலில் போய் விழுந்து, ஐயா சாமி, என்னால் இதுக்கு மேலே பசி தாங்க முடியாது, நான் செத்துருவேன் போல, யாரோ ஒருத்தர் பிட் பாக்கெட் அடிச்சுட்டே இருக்கான், என்னோடதுலேருந்து 200 ரூபாயை நான் கொண்டுட்டு போகிறதுக்குள்ளே என்னை அடிச்சிட்றான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஜெயிலர் சொல்கிறார், இங்கே பார், உனக்கு நாளைக்கு விடுதலை, ஆனால் இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன்னு ஜெயிலர் கேட்கிறார். இந்த 200 ரூபாயை நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச? ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேன், என் உயிரை கொடுத்து வேலை செஞ்சு சம்பாரிச்சேன். சரி, நீ உயிரை கொடுத்து வேலை செஞ்சு சம்பாரிச்ச 200 ரூபாயை யாரோ ஒருத்தர் அடிச்சுட்டு போனப்ப
நீ எவ்வளவு வேதனைப்பட்ட, அப்படித்தானடா நீ ஒவ்வொரு தடவை பிட் பாக்கெட் அடிக்கிறப்பையும் வெளியில இருக்கிறவன் வேதனைப்பட்டிருப்பான்னு சொன்ன உடனே இனிமே நான் அந்த தவறை செய்யவே மாட்டேன்னு இவன் சொல்றான். சரின்னு அந்த மற்ற 10 பேரையும் கூப்பிடுகிறார் ஜெயிலர். கூப்பிட்டு, என்னடா என்ன அவனுக்கு விடுதலை கொடுத்து அனுப்பிடலாமான்னு, எல்லாரும் அனுப்பிடலாம், அவனுக்கு முதல்ல சாப்பாடு போடலாம். ஏண்டா? இல்லை, அவன் பசியில வாடுறத பார்த்தா பாவமா இருக்கு. ஏண்டா நீங்களாம் பிக் பாக்கெட் அடிக்கிறவங்க தானே அப்படின்னு அவர் கேட்ட உடனே அந்த 10 பேரும் சேர்ந்து சொன்னார்களாம், ஒருவனிடமிருந்து பிட் பாக்கெட் அடித்து விட்டால் அவன் உணவுக்கு கூட வழி இல்லாமல் கண்முன்னே துடிப்பதை பார்த்த பிறகு இனிமேல் நாங்கள் வாழ்க்கையில் பிட் பாக்கெட்டே அடிக்க மாட்டோம் என்று அந்த 10 பேரும் சேர்ந்து திரும்பினார்களாம். அப்போ இதை மாற்றுகிற சக்தி யாருக்கு இருந்தது அப்படின்னா, அந்த நீதிபதி. அவர் கொடுத்த அந்த அறிவுபூர்வமான விஷயங்கள். அப்போ இந்த அறிவு என்பதை வைத்து இந்த சமூகத்தை நம்மால் திருத்திவிட முடியும் என்கிற நம்பிக்கையை இந்த கதை நமக்கு கொடுக்கிறது என்றால், அறிவை வைத்து, நம்முடைய கல்வியை வைத்து நாம் எதை நினைக்கிறோமோ அதை நிச்சயமாக மாற்றுகிற வல்லமை நமக்கு இருக்கு. சரி, அது மட்டும்தான் இந்த கல்விக்கு இருக்கிறதா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. அதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு. கல்வி கிடைச்சிருச்சு, நல்ல ஒரு பதவியில இருக்கிறீர்கள் என்றால் தானாக உங்களுக்கு கொடுக்கிற மனநிலை வந்துடும். பாரதியாருடைய வாழ்க்கையில ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். பாரதி எப்பயுமே கவிதை பாடிக்கிட்டு சந்தோஷமாக சுற்றி வருபவர். அப்படி ஒரு நாள் சுற்றி வருகிற போது அவர் ரொம்ப கிழிந்த கந்தல் துணியை அணிந்திருப்பதை பார்த்து பாரதி குடியிருக்கிற வீட்டினுடைய உரிமையாளர் என்ன பண்றாரு, ஒரு வேட்டியும் ஒரு துண்டும் கொடுக்கிறார். 10 முழம் வேட்டியும் 6 முழம் துண்டையும் கொடுத்து, பாரதி இந்தா இதை கட்டிக்கோ அப்படின்னு கொடுக்கிறார். பாரதி சந்தோஷமாக குளித்து விட்டு வழக்கம் போல பாட்டு பாடிக்கொண்டு அந்த 10 முழ வேட்டியை கட்டிக்கிட்டு துண்டத்தை மேல போட்டுக்கிட்டு நடந்து கம்பீரமாக கைவீசி நடக்கிறார். அப்படி நடக்கிற போது வெளியிலே ஒருவன் குளிரிலே நடுங்கி கொண்டிருக்கிறான். அதை பார்த்தவுடன் பாரதி என்ன செய்கிறார், உடனடியாக தான் கட்டியிருந்த 10 முழ வேட்டியை அவிழ்த்து அவனுக்கு கொடுத்து விட்டு 6 முழ துண்டை தனக்கு வைத்து போர்த்தி கொண்டு வீடு வந்து சேர்கிறான். இப்போ அந்த உரிமையாளர் கேட்கிறார், ஏன் பாரதி, உன்னுடைய துணியே கந்தல் துணியாக இருந்தது, நீ ஏன் அவனுக்கு கொடுத்தன்னு கேட்டார். அதோட சேர்த்தும் கேட்டாரு, நீ துண்டு இருந்துச்சுல்ல அதை அவனுக்கு கொடுத்துருக்கலாம், வேஷ்ய நீ வச்சிருக்கலாம்ல, நீ ஏன் வேஷ்ய அவருக்கு கொடுத்தன்னு கேட்ட உன்னை பாரதி பதில் சொன்னாராம், நான் வீட்டிற்குள்ளே இருக்கிறேன், பெரிதாக என்னை குளிர் தாக்காது, அவன் ரோட்டிலே வாடிக்கொண்டிருக்கிறான், தெருவிலே வாடிக்கொண்டிருக்கிறான், அவனுக்குத்தான் இந்த 10 முழ வேட்டி அவசியமாக தேவை, அதனால் நான் கொடுத்தேன்னு பாரதி சொல்கிறார். இல்லாத நிலையில் கூட கொடுக்கிற மாண்பு பாரதியிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. சரி, அதை தாண்டி இவர் அப்படி சொன்ன உடனே இந்த வீட்டினுடைய உரிமையாளர் மிக வேகமாக வீட்டிற்குள்ளே போய் மறுபடியும் ஒரு வேட்டியை கொண்டு வந்து, இந்தா பாரதி இதை கட்டிக்கொள் என்று சொன்னாராம். அப்போது பாரதி சொன்ன வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு போகிறேன். அட பார்த்தீர்களா, கொடுக்க கொடுக்கத்தானையா எனக்கு வந்து சேரும், நான் கொடுத்தேன் எனக்கு வந்து சேர்ந்து விட்டது என்று பாரதி சொன்னாராம். அப்போ இந்த உலகத்திலே நாம் கொடுக்க கொடுக்க நம்மிடம் தானாய் வந்து சேரும் என்பதுதான் உண்மை என்றால், கொடுக்கிற நிலைக்கு நாம் உயர்வதற்கு இந்த கல்வி மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கிறது. உங்களுடைய பெற்றோர்கள் இவ்வளவு ஒரு அருமையான பள்ளிக்கூடத்திலே இந்த இடத்திலே கொண்டு வந்து உங்களை சேர்த்திருக்கிற பெற்றோர்களை நீங்கள் எவ்வளவு நன்றிக்குரியவர்களாக நினைத்து பார்க்க வேண்டும். நம்ம எல்லாரும் சின்ன, அதுவும் உங்களுக்கெல்லாம் நல்ல பழக்கப்பட்ட விளையாட்டு கூட, எங்களுக்கு திருச்சியில் இருக்கிறவங்களுக்கு கூட அந்த வாய்ப்பு இல்லை. நீங்க எல்லாரும் கடற்கரையில என்ன பண்ணுவீங்க, மணல் வீடு கட்டி விளையாண்ட அந்த வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு நல்லாவே கிட்டி இருக்கும். ஏன்னால் கடற்கரை சார்ந்த இடத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். அப்படி அந்த கடற்கரையில் மணல் வீடு கட்டி விளையாடுகிற போது நம்ம என்ன பண்ணுவோம், நல்ல ஆசையா ஒரு வீடு கட்டுகிற போது ஒன்று அலை வந்து அடிச்சுட்டு போயிடும், இல்லைன்னா நல்லா கட்டி விளையாண்டுக்கிட்டு இருக்கப்ப என்ன ஆகும், யாராவது ஒருத்தர் வந்து ஓங்கி உதைச்சா அந்த வீடு அப்படியே மண்ணில் கரைஞ்சு போயிடும். நீங்கள் என்னைக்காவது விளையாடுறப்ப அந்த மாதிரி கட்டி யாராவது கலைச்சா எப்படி இருக்கும், நமக்கு ஓங்கி ஒரு அற விடுற அளவுக்கு கோபம் வரும்ல, எவ்வளவு கோபம் வரும். இப்போ நான் என்ன கேட்குறேன், சாதாரண மண், அது ஒன்றும் பெரிய செலவெல்லாம் கிடையாது, நம்ம எந்த கஷ்டமும் படலை, விளையாட்டில் சாதாரண மண்ணில் வீடு கட்டி அதை யாராவது வந்து கலைச்சாவே உங்களுக்கு அவ்வளவு கோபம் வருதே,
உங்களை பற்றி எவ்வளவு கற்பனை கோட்டைகளை உங்கள் பெற்றோர்கள் கண்டு வைத்திருப்பார்கள். அதை ஏதாவது தவறு செய்து நீங்கள் கலைக்கிற போது அவர்களுக்கு எவ்வளவு கோபம் வரும், எவ்வளவு கோபம் வரும். அப்ப அதை செய்யாமல் அந்த கற்பனை கோட்டைகளை நிறைவேற்றி அவர்களை அந்த கோட்டையின் உச்சியிலே உட்கார வைத்து அழகு பார்க்கிற பிள்ளைகளாக நீங்கள் வர வேண்டும் தானே. நம்ம அம்மா அப்பாவுக்கு நாம் செய்கிற பெரிய நன்றி எது தெரியுமா? அவர்களை ஒரு இவனோட பிள்ளையாது அப்படி இல்லை, இவனுடைய பிள்ளையா இது என்று கேட்க வைக்கிற அளவிற்கு ஒரு நாள் வாழ்ந்து விட்டு போனா போதும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழணும். இந்த செயலர் ஐயா அவர்கள் பேசுகிற போது ஒரு விஷயம் சொன்னாரு. எங்க அப்பா அவ்வளவு ஆசையாக அந்த இதனால இந்த பள்ளியை ஆரம்பித்தார். அதுலேயும் அவருக்கு எப்பயுமே ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது தான் மனசுல எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குறாங்களான்னு தான் நியூஸ் பேப்பரை எடுத்து முதல்ல தேடுவாரு. ஆனால் அது நான் செயலராக இருந்த காலகட்டத்திலே இந்த பள்ளியை சார்ந்த மாணவர்கள் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கினாங்கன்னு ஐயா அவர்கள் சொன்னார். ஆனா எங்க அப்பாவுக்கு இதெல்லாம் பார்க்க கொடுத்து வைக்கல அப்படின்னு ஐயா சொன்னார். நான் அவரை விட வயதிலே மிக மிக சிறியவள். ஆனால் ஐயாவுக்கு நான் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். உங்கள் தந்தை கல்விக்காக இந்த நல்ல கல்வி கூடத்தை ஆரம்பித்தார்கள். அவர் பார்க்க முடியவில்லையே என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் என்னுடைய பார்வையில் இந்த பள்ளியில் வெற்றி பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளினுடைய வெற்றிக்கு பின்னாலும் உங்கள் தந்தையார் பார்த்து கொண்டேதான் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வெற்றியை அடைந்து இந்த பள்ளிக்கு நாம் பெருமை சேர்க்க வேண்டும். என் பிள்ளை எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எந்த அளவுக்கு பெருமை வாங்கி தருகிறீர்களோ அதே போல இந்த பள்ளிக்கு இந்த ஆசிரியர்களுக்கு எதையாவது ஒன்றை செய்துவிட்டு தான் போக வேண்டும் என்கிற தீர்க்கமான முடிவை இந்த பள்ளி ஆண்டு விழாவிலே நீங்கள் எடுக்க வேண்டும். நான் எப்பயுமே சொல்வது உண்டு, உண்மையை இன்னைக்கு பிள்ளைகள் விரும்புவது ரொம்ப குறைவாயிருச்சு. போலிகளைத்தான் இன்றைக்கு நிறைய விரும்பி கொண்டே இருக்கிறோம். நாம் இல்லை, பக்கத்துல அம்மா அப்பா இருந்தா ஒரு நாளாவது ஓடி போய் அம்மானு கட்டி பிடிக்க மாட்டோம். ஆனா மதர்ஸ் டே அன்னைக்கு ஹாப்பி பர்த்டே அம்மா உன்ன மாதிரி வருமா அப்படின்னு ஸ்டேட்டஸ் வைப்போம். அப்போ தானே உறவுகளை உண்மையாக நேசிக்கிற கரங்களை கொண்டாட நாம் இன்றைக்கு மறந்து ஏதோ ஒரு பாரம்பரியங்களை எல்லாம் மறந்துவிட்டு வேறு ஒரு திசைக்கு நாம் போய் கொண்டிருக்கிறோம். உண்மையை பழகி அந்த உண்மையான அம்மா அப்பா உறவு எல்லாவற்றையும் மதித்து நீங்கள் வளர வேண்டும். நான் நிறைவா 2 விஷயம் சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த பள்ளிக்கு நான் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறேன். இன்னொன்று, இந்த வழியாக நான் வருகிற போது கம்பீரமாக கண்ணகி அந்த சிலம்பை வைத்து கொண்டு நிற்பதை நான் மெரினா வழியாக பார்த்தபோது எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் நினச்சேன். அது என்ன விஷயம் அப்படின்னா, உங்களை மாதிரி பள்ளியில் படிக்கிற போது ஒரு 9, 10வது படிக்கிறப்பன்னு நினைக்கிறேன், அந்த நிகழ்வு மட்டும் எனக்கு மறக்கவே இல்லை. படிக்கிற போது ஆண்டு விழாவிலே கண்ணகி நாடகம். எனக்கு என்ன பெரிய நினப்புனா, சரி நம்ம பேச்சு போட்டிக்கெல்லாம் போகிறோம், நல்லா ஜெயிக்கிறோம், நம்மளை தான் கண்ணகியாக போடுவாங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நான் ரொம்ப குட்டி உண்டு, இப்போவே குட்டியாக தான் இருக்கேன். அப்போ எவ்வளோ குட்டியாக இருந்திருப்பேன் யோசிச்சு பாருங்கள். கண்ணகி குட்டியாக இருந்தால் கம்பீரமாக பேச முடியாதுன்னு சொல்லி என்ன வேணான்னு சொல்லிட்டாங்க எங்கள் மிஸ்ஸு. வேணான்னு சொன்னதோட விட்டுருந்தா கூட பரவாயில்ல, என்ன பண்ணிட்டாங்க, பாண்டிய மன்னனுடைய அரசவைக்கு வெளியில் காவலாளி 2 பேர் நிற்பாங்கல்ல, அந்த மாதிரி காவலாளி வேஷம் போட்டு என்னை நிற்க வச்சுட்டாங்க. எனக்கு கண்ணகி பேசுகிற எல்லா டயலாகும் நான் காவலாளியாக நின்று பேசிக்கிட்டே இருக்கேன், அசையாமல் ஆடாமல் நின்று. கண்ணில் தண்ணி கொட்டுது எனக்கு. கண்ணகியாக நம்ம பேசலாம், ஆனால் நம்ம குட்டியாக இருக்கோம், அதனால தானே இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்காம போயிடுச்சு. ஹீரோயினாக நடிக்க வேண்டிய நம்மளை இப்படி வாட்ச்மேனாக கொண்டு வந்து நிற்க வச்சுட்டாங்களேன்னு பயங்கரமாக ஃபீல் பண்ணேன். எத்தனை வருஷம்? ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் அன்னைக்கு ஒரே ஒரு விஷயம்தான் நான் மனசுக்குள்ளே நினச்சேன். எந்த உயரம் நான் இந்த உயரம் எந்த உயரம் என்னை மேடையிலே வேண்டாம் என்று புறம் தள்ளியதோ அந்த உயரத்தை என்னுடைய தமிழால் நான் ஏதாவது ஒன்று செஞ்சு நம்ம நல்லா பேசி வந்துடணுன்ற ஒரு வைராக்கியம் மட்டும் எனக்கு இருந்துச்சு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, என்றைக்கு ஒரு பள்ளி ஆண்டு விழாவிலே ஒரு காவலாளியாக கண்ணகி நாடகத்திலே காவலாளியாக நிறுத்தப்பட்டிருந்தேனோ, அதே பள்ளிக்கு 25 ஆண்டுகள் கழித்து நான் சிறப்பு விருந்தினராக போனபோது காவலாளியாக நான் நிற்க வைக்கப்பட்டிருந்தேன் அன்றைக்கு. ஆனால் அதே பள்ளியிலே சிறப்பு விருந்தினராக நான் போனபோது
காவலாளி உட்பட அனைவரும் எனக்கு சல்யூட் செய்த போதுதான் நான் ஒன்றை நினைத்து கொண்டேன். இந்த 25 வருட பயணம் என்பது மிக சாதாரணமாக வாய்த்து விடவில்லை. அதற்காக நான் பட்ட கஷ்டங்கள், நான் செய்த உழைப்பு, நான் தயாரித்த தயாரிப்புகள், இது மாதிரி ஒவ்வொரு மேடைக்கும் நான் தேடி தேடி தயார் செய்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு இந்த பள்ளி மேடை எனக்கு சிவப்பு கம்பளம் விரித்து வைத்திருக்கிறது என்றால், இந்த உலகத்திலே உங்களுக்கு திறமை இருந்தால், உங்களிடம் உழைப்பு இருந்தால், உங்களிடம் தன்னம்பிக்கை இருந்தால், உயரமோ நிறமோ எதுவுமே பிரச்சனை இல்லை. இந்த உலகம் உங்களை தலையில் வைத்து கொண்டாடும் என்பதுதான் நான் என் வாழ்வின் வழியாக உங்களுக்கு சொல்லி செல்கிற பாடம் என்று சொல்லி நிறைவா ஒரு விஷயம் நான் சொல்றேன். பிள்ளைகளே, இந்த வாழ்க்கை நமக்கு வரப்பிரசாதம். அதை மிகச் சரியாக பயன்படுத்தி கொண்டு தன்னம்பிக்கையோடு விடாமுயற்சியோடு உழைத்து ஒழுக்கத்தை கடைபிடித்து உங்கள் பெற்றவர்களுக்கு ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக, பள்ளிக்கு பெருமை சேர்க்கிற பிள்ளைகளாக வளர்ந்து நாளைக்கு இந்த தேசமே உங்களை பார்த்து பெருமை கொள்கிற பிள்ளைகளாக நீங்கள் வர வேண்டும். அப்படி வருகிற நாளில் அதோ அன்றைக்கு ஒரு மேடம் எங்க பள்ளி ஆண்டு விழாவில் பேசினார்கள். அவர் பேசின அந்த விஷயம் எனக்கு ஞாபகம் வந்தது. அதை வைத்து நான் படித்தேன். இன்னைக்கு நான் மேடைக்கு வந்தேன். எனக்கு போறதுக்கு வர்றதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கிறார்கள். அதெல்லாம் எனக்கு சந்தோஷமானா கூட அதை தாண்டிய சந்தோஷம் எது தெரியுமா? நாளைக்கு இந்த கூட்டத்திலே இருக்கிற நீங்கள் யாராவது ஒருவர் அந்த மேம் சொன்ன விஷயம் அதனால் என்னுடைய வாழ்வு மாறி இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு காலத்தில் நீங்கள் வெற்றியாளர்களாக நிற்கிற போது உங்கள் மனதின் ஓரத்தில் என்னை நினைத்து பார்த்தீர்களே என்றால் அதுதான் எனக்கு நீங்கள் கொடுக்கிற ஆகச் சிறந்த பரிசு என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பினை ரொம்ப அழகாக கேட்டீங்க. இந்த நல்ல வாய்ப்பினை எனக்கு கொடுத்து மிக அழகான ஒரு ஆண்டு விழா தயாரிப்புகளை செய்து மிக நேர்த்தியாக ஒரு பள்ளி ஆண்டு விழா என்றால் அது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருக்கிற முருக தனுஷ்கோடி பள்ளியை சார்ந்த அத்தனை அறங்காவலர்களுக்கும், பள்ளி தலைமை ஆசிரியர் பெருமக்கள், என்னை அழைத்து சிறப்பித்த, என்னை அடையாளப்படுத்திய ஜெகதாம்பாள் அம்மா அவர்கள், அலுவலக பணியாளர்கள், மாணவ செல்வங்கள், ஒளி அமைத்து கொடுத்தவர்கள், பத்திரிகை துறை அன்பர்கள், இந்த எல்லாவற்றுக்குமான ஒட்டுமொத்த உழைப்பை கொடுத்த அத்துணை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்பிருந்தால் மீண்டும் ஒரு முறை உங்களை மறுபடியும் சந்திப்போம். காத்திருக்கும் வரை நம் பெயர் காற்றென்றே இருக்கட்டும். நாம் புறப்பட்டு விட்டால் புயல் என்று இந்த உலகத்திற்கு புரிய வைப்போம். நன்றி, வணக்கம்.